ஹாய் வணக்கம். இந்த பிறந்தநாள் வளமான எனக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வல்லார சட்னி செய்ய போகிறேன். 3 காஞ்ச மிளகா, 3 வெங்காயம் போட்டு வதக்கி, இந்த தக்காளி 1 அதையும் போட்டு வதக்கிக்கணும். வல்லாரக்கீரை, கொஞ்சம் தேங்காய் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். கொஞ்சோண்டு புளி வேணாலும் போட்டுக்கலாம். நான் போட்டுக்கல, வெறும் தேங்காய் கொஞ்சம், வல்லார இலையை கழுவிட்டு வச்சுருக்கேன். இப்போ நல்லா வதக்கணும். தக்காளி அரைச்சி இப்போ இந்த வல்லாரக்கீரையை இதில் போட்டு வதக்கணும். இந்த வல்லாரக்கீரை நல்லா ஞாபக சக்திக்கு வருங்க. ஞாபக சக்திக்கு இந்த வல்லாரக்கீரை துவையல் செஞ்சு கொடுப்பாங்க. மறந்துடும் பார்த்தீங்களா, ஒன்று மறந்துடும். இந்த மறதியெல்லாம் வராது. வல்லாரக்கீரையில் அவ்வளோ சத்துக்கள் இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி துவையல் செய்து கொடுங்க. சட்னி, துவையல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. சாப்பிடாதோ நீங்கள் இந்த மாதிரி வதக்கி கொடுங்க. இதை நல்லா ஆற விட்டு உப்பு போட்டு மிக்சியில் அரைச்சி துவையல், இட்லி, சப்பாத்தி, தோசை அதுக்கு சாப்பிட்டுக்கணும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வல்லாரக்கீரை சட்னி நிறையா மறந்துடுவோம். மறதி ஞாபகம் வர்றதுக்கு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா மறதி வராது. புளி கொஞ்சம் போட்டுக்கலாம், எனக்கு தேவையில்லை, அதனால் நான் போடல. உங்களுக்கு வேணால் புளி போட்டுக்கோங்க. தேங்காயும் ஆப்ஷன் தான் போட்டுக்கிறதுக்கு, கட்டாயம் போடணும்னு இல்லை. இப்படி அரைச்சாலே நல்ல டேஸ்ட் இருக்கும். நான் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கிறேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தேங்காவை போட்டாச்சு. வதக்கிட்டு ஆற விட்டு உப்பு போட்டு அரைக்க வேண்டியதுதான். வல்லார சட்னி ரெடி. இப்போ இதை மிக்சியில் போட்டாச்சு. மிக்சி ஜாரில் போட்டுருக்கேன். இப்போ அரைச்சாச்சு. இதில் கடுகு தாளித்து போட்டுக்கலாம். வல்லார சட்னி ஞாபக சக்தியை பெருக்கிற வல்லார சட்னி.